இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த செய்தியின் தலைப்பு, நாம் ஆண்டவருக்கு பின் செல்லும் ஆடுகளாக இருக்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று மேய்ப்பனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஆண்டவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு வகுப்பில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் என்பதும், எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் இவர்களுக்கு படிப்பே வராது என்கிற நிலையில் இருக்கிற மாணவர்கள் யார் என்பதும் ஆசிரியருக்கு நன்றாக தெரியும். மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் போது யார் படித்தவர்கள் யார் படிக்காதவர்கள் என்பது தெரிந்துவிடும். அதுபோல ஆண்டவரும் என்னுடைய ஆடுகளை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் தன் ஆடுகளை குறித்து தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கும்போது நாம் இன்று தியானிக்க வேண்டிய தியானம் என்னவென்றால், நமக்கு மேய்ப்பராக ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால் நாம் செல்கிறோமா என்பதுதான். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நன்றாக படிக்கிற மாணவன் மாதிரி நாம் நடித்தால் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு பின்னால் தான் நாம் செல்ல வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக உலகத்துக்கு பின்னால் செல்வது என்பது பிசாசுக்கு பின்னால் செல்வது போலதான். பிசாசும் நம்மிடம் பேசுகிறான், பிசாசின் சத்தமும் நமக்கு கேட்கிறது. என் பின்னே வாருங்கள், இந்த பாவம் உங்களுக்கு மிகுந்த இனிமையை கொடுக்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். இன்று சினிமாவுக்கு போகலாம் என்று கூப்பிடுகிறான், ஓய்வு நாள் என்று ஊர் சுற்ற போகலாம் என்று கூப்பிடுகிறான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு பின்னால் செல்கிறவர்கள் எல்லாம் நல்ல மேய்ப்பனை விட்டு தூர போய் விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவருக்கு மிகுந்த கவலை உண்டு. அவர்களை எல்லாம் என்னுடைய தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து போகிற மனிதர்களையும் அப்படியே விட்டுவிட அவருக்கு மனது கிடையாது. அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அவருடைய மந்தைக்குள் கொண்டு வரவே அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய மந்தைக்குள் வந்துவிட்டால் அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். இல்லாவிட்டால் பிசாசு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிப்பவர்களை பாதாளத்தில் கொண்டு போய் விட்டு விடுவான். இந்த உண்மையை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கவே விரும்புவார்கள். இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் நாம் தான். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிப்பவர்களாக இருந்தால் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுவோம். அவருக்கு உண்மையாக இருப்பவர்கள் ஆண்டவருக்கு மாத்திரமே விசுவாசிகளாக இருப்பார்கள். உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது மட்டும் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். அவர்கள் கெட்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விடுவதில்லை. அவர்களுக்காக நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரிடம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களை பிசாசு பறித்து கொள்ள எப்பொழுதும் ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. நல்ல மேய்ப்பனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கவே நாம் விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த சேதமும் இருக்காது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாவது இன்னொரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுவானா? ஆண்டவரை பற்றி அறியாத மக்களிடம் சத்தியத்தை சொல்லி அவர்களை ஆண்டவருடைய மந்தையில் சேர்ப்பதற்கே இன்றைக்கு மனிதர்களுக்கு நேரம் இல்லை, மனமும் இல்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்ய மனம் இல்லாதவர்களால் ஆண்டவருடைய தொழுவத்தில் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய ஆடுகளாக நாம் மாறுவோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு பின்னால் மட்டும் செல்லுவோம். ஆண்டவருடைய தொழுவத்தில் இல்லாத ஆடுகளுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருடைய மந்தையில் சேர்ப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு மேய்ப்பராக நீர் இருக்கிறபடினால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மந்தையிலே நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் தான் நாங்கள் உலகத்திலே நன்றாக வாழ முடியும்.
நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை நீங்க நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறீங்க அப்பா. ஆமாப்பா, உம்மை அறிந்த பிள்ளைகளாக, நீங்களும் எங்களை அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள தேவரீர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிசாசின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் தான் எங்களை மேய்க்க வேண்டும், நீங்க தான் எங்களை வழிநடத்த வேண்டும், நீர் தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் கற்றுத்தர வேண்டும். அலைந்து திரிந்து தவறான வழிகளில் நாங்கள் போகும்போது உம்முடைய கரங்களில் இருக்கிற கோலினால் எங்களை இழுத்து உம்முடைய அரவணைப்புக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு மேய்ப்பராக இருங்க. உம்முடைய ஆளுகையின் கீழே நாங்கள் உம்முடைய மந்தைகளுக்குள்ளே, உம்முடைய தொழுவத்துக்குள்ளே எப்பொழுதும் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.